ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 8th தமிழுக்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வில் பல மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பல கேள்விகள் வரலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்கள் அப்லோட் செய்தே இருக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துக. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஷ். செகண்ட் ஒன் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் டேஷ் ஆகும். தேர்ட் ஒன் பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு. ஃபோர்த் ஒன் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷ் ஊட்டிவிடும். ஃபிஃப்த் ஒன் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் டேஷ் ஆவர். நெக்ஸ்ட் வந்து கோடிட்டேட் நிரப்பகப்பா. ஸோ சிக்ஸ்த் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஷ் ஆகும். செவன்த் ஒன் இயற்கையை போற்றுதல் டேஷ் தமிழர் டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் கேளுங்க. 1 மார்க்கான ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சிடா, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 8th ஒன் தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது. 9th ஒன் நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாது. 10th ஒன் சான்றோருக்கு அழகாவது எது. 11th ஒன் செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது. 12th ஒன் வினைமுற்று எத்தனை வகைப்படும் அவையாவை. 13th ஒன் ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். 14th ஒன் ஓவிய எழுத்து என்றால் என்ன. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 4th ஒன்ப்பா. 15th பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. அல்லது கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை. ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16th ஒன் தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக. அல்லது எவையெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று சியாட்டால் கூறுகிறார். நெக்ஸ்ட் 17th ஒன் எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன. அல்லது தெரிநிலை வினைமுற்று எவற்றை காட்டும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மனப்பாட பகுதி பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயிடுறேன். என்னென்னா, அதாவது எங்களுக்கு நடக்க போகிற எக்ஸாமுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் நாங்கள் எல்லாருமே படித்தா போதுமா, அப்படியே வருமா கேட்டீங்கன்னு தெளிவாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட வாரியாக கொஸ்டின் பேப்பர் வந்து மாறுபட்டு வரும். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரை 1 to 4 மாவட்ட மாணவர்களுக்கு அப்படியே வரலாம். மற்ற மாவட்ட மாணவர்களை பொறுத்தவரை இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் முக்கியமான கேள்வியை படிச்சுட்டு போயிருங்க, சரிங்களா? ஸோ இப்போ மனப்பாட பகுதியை பொறுத்த வரைக்கும் 18th ஒன் வாழ்க நிரந்தரம் என தொடங்கும் தமிழ் மொழி வாழ்த்து பாடலை அடிப்பிரலாமல் எழுதுக. 19th ஒன் தக்கார் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. நெக்ஸ்ட் 6th ஒன்று பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. 20 சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடர்களாக்குக. நெக்ஸ்ட்டு உலகம் தமிழ் மொழி வழிகாட்டும் உள்ள வரையிலும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வட்ட எழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்துன்னு சொல்லிட்டு மாறி மாறி இருக்கும். ஸோ அது ஒரே சென்டென்ஸை மேக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏகலை களைய அம்பு விடும் தமிழ் என்றது. நெக்ஸ்ட்டு கழுத்து பிறக்கும் இடம் உயிர் எழுத்தாகும். அல்லது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான பன்மை பகுதியை இணைத்து எழுதுக சொல்கிறாங்க. அதாவது பக்கம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கல், இக்கல், இங்கல், இற்கல்லுங்குது. ஸோ எது வந்து கரெக்டாக சூட் ஆகுமோ அந்த வார்த்தையை போட்டு எழுதுங்க. பக்கம் இருக்குது, சொல் இருக்குது, கிழமை இருக்குது, பா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்லாம் கொடுத்துட்றேன், கேட்டால் கமெண்ட் ஆன்சர் கேளுங்க. நெக்ஸ்ட் 21 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் வகையை கண்டறிக. ஸோ முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர் டேஷ். நெக்ஸ்ட்டு பாரதியார் பாடல்களில் இனிமைதான் என்ன டேஷ். நெக்ஸ்ட்டு கடமையை செய் பயனை எதிர்பார்க்காது. அந்த மாதிரி பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஃபில் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் டேஷ். அல்லது பள்ளியில் உனது பொறுப்புகள் எவையினும் 4 எழுதுக. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, இதையும் படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் கட்டுரை வடிவில் விடை தருக. 22 எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. அல்லது வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதை சுருக்கி எழுதுக. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பல பேர் கொஸ்டின் பேப்பரில் இதுவும் எதிர்பார்க்கலாம், நல்லா படித்து வச்சுருங்க, மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து 23 நான் விரும்பும் கவிஞர் என்ற தலைப்பில் கட்டுரை வரைக. அல்லது விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உன் நண்பனை பாராட்டி கடிதம் எழுதுக. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. பல பேருடைய வினாத்தாளில் கண்டிப்பாக நடக்க போகும் தேர்வில் இது வந்து பல கேள்விகள் கேட்க போகிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, கைட்ஸு, கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம
சேனலில் தொடர்ந்து வீடியோக்களானது நம்ம மாணவர்கள் அப்லோட் செய்துனே இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் ஒன்று விடாமல் தவறாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு அப்டேட்ஸ் வரும்போது அதில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.